பார்க்க போற தலைப்பு திட்டமிடல், பட்ஜெட் மற்றும் தணிக்கை அமைப்பு. இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகள்ல ஒரு நாட்டிலையும் இந்த திட்டமிடல், பட்ஜெட் மற்றும் தணிக்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்றது தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல முதல்ல வந்துட்டு பிரேசில்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நாடுகளை பத்தி ஏற்கனவே நம்ம முந்தைய வகுப்புகள்ல வந்து ரொம்ப விரிவா அதோட அரசியல் அமைப்பு பற்றியும் அதோட அரசாங்க அமைப்புகள் பற்றியும் செயல்பாடுகள் பற்றியும் பேசியிருக்கோம். இதுல பிரிக்ஸ், அதுக்கப்புறம் ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 நாடுகளுடைய நிதிநிலை வந்து எப்படி இருக்கு, அவங்களோட ரிசோர்சஸ் வந்து எப்படி இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி பிளானிங் பண்றாங்க, அவங்களோட ஆனுவல் பட்ஜெட்ஸ் வந்து அவங்க எப்படி மேக் பண்றாங்க, அதாவது ஆண்டுதோறும் அவங்களோட நிதிநிலை அறிக்கைகளை எதன் அடிப்படையில் வந்து திட்டமிடுறாங்க அப்படின்றதுதான் இந்த வகுப்புல நம்ம முழுசா பார்க்க போறோம். இதுல முதல்ல வந்து நம்ம பிளானிங், அதாவது திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். எதுக்காக திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு திட்டமிடல் அப்படின்றது என்ன? ஸோ எதுக்காக நம்ம பிளானிங் வந்து செய்யணும் அப்படின்னா, ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுல தேவைகள் அப்படின்றது அதிகமா இருக்கும். அரசாங்கத்துடைய தேவைகளா இருந்தாலும் அது மக்களுடைய தேவைகள் அப்படின்னாலும் அந்த நாட்டுல அதிகமா இருக்கும். ஆனா இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. இப்போ பிரேசில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரேசில் தான் வந்து உலகத்துடைய 3வது பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுவும் 1989 அப்புறம் தான் அங்க எலெக்ஷன்ஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அங்க மிலிட்டரி ரூல் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ 89 அப்புறம் பிரேசில் தான் வந்து உலகத்திலேயே 3வது பெரிய ஜனநாயக நாடாக மாறுது. ஸோ இந்த நாடுகளுடைய இந்த பிரிக்ஸ் அமைப்புல இருக்க நாடுகளுடைய அமைப்புகளை பார்த்தோம் அப்படின்னா, அதோட மக்கள் தொகையை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளாக தான் இருக்கும். ஸோ இந்த அதிக மக்கள் தொகை இருக்கும்போது அது கூடவே வர இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்க தேவைகளும் அதிகமா இருக்கும். மக்களுக்கான எல்லா விதமான சேவைகளையும் வந்துட்டு அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கும். ஆனா இந்த தேவைகள் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு அப்படின்றத விட இந்த தேவைகள் வந்து எப்பவுமே பூர்த்தி செய்ய முடியாத தேவைகளா இருக்கும். அதாவது நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், தி நீட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுடைய தேவைகள் அப்படின்றது எப்பவுமே பூர்த்தி செய்ய முடியாது. நமக்கு ஒரு தேவை வந்து நிவர்த்தி செய்யறோம் அப்படின்னா அங்க இருந்து இன்னொரு தேவை அப்படின்றது உருவாகும். ஸோ இந்த நீட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மனிதருடைய தேவைகள் வந்து என்னைக்குமே ஒரு முடிவே அதுக்கு இருக்காது. அது வந்து இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும். அதை வரையறுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அது கூடவே வர இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதே எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ரிசோர்சஸ், இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு வளங்கள் தேவை. அது வந்து மனித வளமா இருக்கலாம், இல்லை வந்துட்டு பொருட்களா இருக்கலாம், பணமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு வளங்களையும் வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். ஆனா இந்த வளங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வளங்கள் எல்லாமே வந்துட்டு ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வளங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்ட அளவு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதிக அளவுல அந்த வளங்களை நம்ம தோண்ட திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்காது. அந்த வளங்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட அளவு நம்ம பயன்படுத்தி முடியும் போது அந்த வளங்கள் முழுசா முடிஞ்சிடும், காலி ஆயிடும் அப்படின்றது தான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல புரிஞ்சுக்கும். ஸோ இதனாலதான் இந்த பிளானிங் அப்படின்றது நமக்கு முக்கியம். ஸோ இந்த பிளானிங்ல நம்ம எங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா அதிக அளவிலான தேவைகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் நம்ம பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வரோம். நம்மளுடைய அதிக அளவுல இருக்கிற தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும். அதே சமயம் நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப லிமிட்டடா, ரொம்ப குறிப்பிட்ட அளவு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வளங்களை மிகவும் சரியான வழியில பயன்படுத்தணும். இது 2 தான் வந்துட்டு பிளானிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப இங்க நம்ம பேசுறது வந்து எக்கனாமிக் பிளானிங். அண்ட் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றது எல்லா நாட்டிலையும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட், நீட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படின்றது. மக்களுடைய தேவைகள், அரசாங்கத்துடைய தேவைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வளங்கள் அப்படின்றது ரொம்ப குறைஞ்ச அளவுல இருக்கு. ஸோ இந்த குறைந்த அளவுல இருக்க வளத்தை வச்சு அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய அந்த தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறுகிய வளங்களை வச்சு இந்த குறுகிய வளங்களை ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டான, ரொம்ப திறன்பட அந்த வளங்களை நம்ம பயன்படுத்தி அதிக அளவிலான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு நாடு 200 வருஷத்துல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதே வளர்ச்சியை இன்னொரு நாடு 100 வருஷத்துலயோ இல்லை 50 வருஷத்துலயோ அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ இப்போ இந்தியா எடுத்துக்கிறோம். இப்போ பிரிக்ஸ் நாட்டில் நம்ம இந்தியாவை பத்தி பேசுவோம். இந்தியாவில் எக்கனாமிக் பிளானிங் வந்து ஏன் ரொம்ப முக்கியம், அது ஏன் ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னா, அந்த நேரத்தில் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சமூக அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருந்தது. இங்க வந்து லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதே மாதிரியான சிமிலரான ஒரு சுச்சுவேஷன் சைனாலையும் இருந்தது. சைனா இனிஷியலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்ரேரியன் நாடா தான் இருந்தது. அது விவசாயத்தை மட்டுமே
நம்பி இருந்த ஒரு நாடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 80s 90ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க தொழில் மயமாக்கல் நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பின்புலத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்க இந்த நாட்டுக்கு தேவைகள் அப்படின்றது அதிகமா இருக்கு, ரிசோர்சஸ் வந்து லிமிட்டடா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா இந்தியாவுக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம இந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்துல அடைய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. ஏன்னா இந்தியா அப்போதான் விடுதலை ஆயிருக்காங்க. இன்னமும் இந்தியா வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல தன்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா காட்டிக்கல அப்படின்னா ரொம்ப வல்னரபிளான ஒரு 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 வீக்கான நாடா நடத்தப்படக்கூடிய ஆபத்து அப்படின்றது இருந்தது. ஆனா அதே சமயம் வந்துட்டு நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் கூட நமக்கு ரிலேஷன்ஷிப்பும் அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஸோ இப்போ இந்தியா மிலிட்ரி வைஸா மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் வைஸாவும் தன்னை ஒரு வலுவான ஒரு நாடா ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னா இவங்களோட ஆதிக்கம் வந்து இந்த சவுத் ஏஷியாவை பொறுத்த இருக்கு இங்க இவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்துட்டு இந்தியாவுக்கு இந்த ரேபிட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது தேவைப்படுது. அதாவது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்துல அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த குறுகிய காலத்துல நம்ம பொருளாதார வளர்ச்சி அடையணும், அதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட அளவுல இருக்கக்கூடிய வளங்களை வச்சு நம்ம இந்த அதிக அளவிலான வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அப்ப அதுக்கு நம்ம எது உதவி பண்ணணும்னா இந்த திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதனாலதான் பிளானிங் அப்படின்றது எல்லா நாடுகள்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பிளானிங் அப்படின்னா இப்ப நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து இந்த பிளானிங் எப்படி வந்து செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது இந்த பிளானிங்கை பொறுத்த நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக பிளானிங் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம். திட்டமிடல் ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டமிடலோட முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு அரசாங்கத்துடைய கொள்கைகளை எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட திட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவுகளை எடுத்துட்டு வரும்போது ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கொள்கை முடிவு அந்த பாலிசி அப்படின்றது ஒரு பிளானிங்கா இருந்தாலும் அந்த கொள்கை முடிவுகளை செயல்படுத்துறதுக்கும் ஒரு பிளானிங் அப்படின்றது தேவைப்படும். எப்படி வந்து நம்ம மக்கள் கிட்ட இந்த நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது, அதுவும் சரியான நபர்கள் கையில அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும். எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது. ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே சார்ந்து அந்த குறிப்பிட்ட மக்களுடைய நலனுக்காக ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அதுல இந்த பெனிஃபிஷரிஸை தாண்டி, அதாவது யாரு வந்து அது உண்மையிலேயே அந்த திட்டத்துல இருந்து நலன்களை பாய்க்கணுமோ அவங்கள தாண்டி நிறைய பேர் அந்த திட்டத்துல உள்ள வந்து அதோட நலன்களை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அரசாங்கம் விவசாயிகளோட நன்மைக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா விவசாயிகள் அல்லாதவர்களும் அதுல பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து டேட்டா ட்ரிவன் ஸ்கீம் ஒரு விஷயம் கொண்டு வரும்போது, அதாவது யார் விவசாயிகள் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த டேட்டாஸ் மட்டுமே நம்ம நம்பி இல்லாம பிளானிங் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம யாரெல்லாம் வந்துட்டு இதுல நியாயமான பயனாளிகள் இல்லையோ அவங்க எல்லாரையும் தவிர்த்தது நியாயமான சரியான பயனாளிகளுக்கு அந்த திட்டத்தை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கும் என்ன தேவை அப்படின்னா அந்த திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த திட்டமிடல் அப்படின்றது அரசாங்கத்துல மட்டும் இல்லை, நம்மளோட டெய்லி லைஃப்லயுமே நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அப்ப அரசாங்கத்தோட ஒரு ஒரு செயல்பாடுகள்லையும் இந்த திட்டமிடல் அப்படின்றது இருக்கும். ஒரு ஒரு அதிகாரி வேலை செய்யும் போதும் இந்த திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒட்டுமொத்த அரசாங்கம் செயல்படும் போதும் இந்த திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் திட்டமிடலோட முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு நாட்டிலையும் இந்த திட்டமிடல் அப்படின்றது எப்படி இருக்கு. ஸோ இந்த பிளானிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பிரேசிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க வந்து 1964 இருந்து 1988 வரைக்குமே வந்துட்டு மிலிட்ரி ரூல் தான் இருந்தது. மிலிட்ரி ரூல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். ராணுவ தலைவர் தான் வந்துட்டு அந்த நாட்டினுடைய தலைவராக இருப்பாரு. ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவர் தன்னோட கையில வச்சுப்பாரு. எலெக்ஷன் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் 1988 இந்த ராணுவ ஆட்சி முடிவுக்கு வந்து 1989 அங்க தேர்தல் நடத்துறாங்க. 1989க்கு அப்புறம் தான் அங்க பாப்புலர் கவர்மெண்ட், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து வராரு. ஸோ பிரேசிலோட அரசியலமைப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருப்பாங்க. வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஃபெடரலிசம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பிரசிடென்ட் வரும்போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் வரும்போது அவர் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார். முக்கியமா பொருளாதார சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பொருளாதார சமூக வளர்ச்சி அப்படின்னு வரும்போது, பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகள் வரும்போது அவங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு. ஒரு நாடு வந்து கம்மியான அளவு இம்போர்ட்டும் அதிக அளவுல எக்ஸ்போர்ட்டும் செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அந்நிய செலவாணி, நம்ம கிட்ட ஃபாரின் கரன்சி வந்து எவ்வளவு இருப்புல இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்தியா வெளிநாடுகள் கூட வர்த்தகம் செய்யும் போது நம்ம டாலர் நோட்டு தான் வந்து யூனிவர்சலா
பயன்படுத்திட்டு இருக்கோம். சில எக்ஸம்ஷன்ஸ் இருந்தால் சில நாடுகள்ல வந்து இந்தியன் ரூபாய் வாங்குறது நம்ம மற்ற ரூபாயும் வாங்குறோம். ஆனா பரவலா பார்க்கும்போது டாலர் வந்து அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான பணமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு பொருளை டாலர் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட முதல்ல அந்த யுஎஸ் டாலர் வந்து கையில இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட யுஎஸ் டாலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அதிக அளவுல எக்ஸ்போர்ட் பண்ணணும். நம்ம அதிக அளவுல வேற நாட்டுக்கு ஒரு பொருட்களை விற்கும் போது நம்ம கிட்ட டாலர் அப்படின்றது அதிக அளவுல சேரும், நம்ம கிட்ட இருப்புல இருக்கும். அந்த டாலரை வச்சுதான் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம அந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியும். ஸோ நம்ம இம்போர்ட் ரொம்ப குரூஷியலான எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உணவுப் பொருட்கள், தானியங்கள், இதெல்லாம் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் சொல்லுவோம். இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ல நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யுஎஸ் டாலர் வந்து கையில இருக்கணும். ஸோ அந்த யுஎஸ் டாலர் நம்ம கிட்ட அதிக அளவுல இருக்கணும், நம்ம தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிக அளவுல எக்ஸ்போர்ட் செஞ்சிருக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய வரி கொள்கை, இந்த வரி கொள்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வரி கொள்கை வந்து யாரை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு? விவசாயிகளை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கா, பெரிய கார்பரேட் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம், சேவைத்துறை, இந்த சேவைத்துறையில இருக்க கம்பெனிஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல வந்துட்டு இம்போர்ட் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கா, எக்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் பொருளாதார திட்டமிடலை பொறுத்த வரைக்கும். இப்போ அதிக அளவுல இப்போ தங்கம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஆடம்பர பொருள் தான், அது அத்தியாவசிய பொருள் கிடையாது. இந்த ஆடம்பர பொருளை நம்ம வந்து தானியங்களை வந்து இம்போர்ட் பண்றோம், அதே சமயம் தங்கத்தையும் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா இது ரெண்டுத்துல எது அத்தியாவசியம் அப்படின்னா தானியங்கள் அப்படின்றத நமக்கு அத்தியாவசியம். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, எல்லா நாடுகளுக்கும் அவங்களோட பொருளாதார திட்டமிடல இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இந்தியாவை எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். ஸோ ஒரு நாடு தானியத்தையும் வந்து இறக்குமதி பண்றாங்க, தங்கத்தையும் இறக்குமதி பண்றாங்கன்னா இதுல ரொம்ப அடிப்படையான பொருள் எது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானியங்கள் தான், உணவு தானியங்கள் தான் ரொம்ப அத்தியாவசியமான பொருள். ஆனா அந்த நாட்டுக்கிட்ட ரொம்ப கம்மியான அளவுல தான் இந்த கரன்சி, அதாவது இந்த யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த காமன் கரன்சி வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் அவங்க கையிருப்புல இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா நமக்கு தேவைகள் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு உணவு தானியம், இன்னொன்னு தங்கம். அதாவது ஒண்ணு அத்தியாவசிய பொருள், இன்னொன்னு ஆடம்பர பொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு தேவைகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே உணவு தானியங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அதே சமயம் தங்கம் இறக்குமதி பண்றதையும் நம்மளால மொத்தமா தடுக்க முடியாது. அரசாங்கம் வந்து ஒரு பேன் கொண்டு வந்து தங்கத்தை யாருமே இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரே நைட்ல அதை முடிச்சிட முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா தங்கத்தை இறக்குமதி பண்றதை நம்ம வந்து தவிர்க்கணும். எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அந்த வாங்குற நபர்களையே தவிர்க்க வைக்கணும். ஸோ எப்படி அந்த வாங்குற நபர்களை ஆட்டோமேட்டிக்கா நம்ம தவிர்க்க வைக்க முடியும் அப்படின்னா தங்கத்தோட விலை அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கான தேவை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அப்ப தங்கத்தை வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப தங்கத்தோட விலையை வந்து நம்ம எப்படி அதிகமாக்குறது? நம்ம நேரா போய் கடையில போயிட்டு ரேட்டை வந்து 1000 ரூபாய் அதிகமா வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கத்துக்கான இறக்குமதி வரியை வந்து அதிகமாக்குவாங்க. ஸோ தங்கத்தோட இறக்குமதி வரி அதிகமாகும் போது அந்த வரி அந்த தங்கத்துடைய விலையோட சேர்ந்துதான் வரும். அப்ப வரி அதிகமாகுது அப்படின்னா தங்கத்தோட விலையும் அதிகமாகும். தங்கத்தோட விலை அதிகமாச்சு அப்படின்னா அதை இறக்குமதி பண்றதுக்கான வாய்ப்புகள், தேவைகள் அப்படின்றதும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் வந்து அரசாங்கம் பொருளாதார திட்டமிடலை பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த அந்நிய செலவாணி இருப்பையும் நம்ம அதிகமாக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பொருளாதார திட்டமிடல்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இங்க பிரேசிலை பொறுத்த வரைக்கும் பிரேசில் 1989 அப்புறம் 1989 அப்புறம் ஜனநாயக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஜனாதிபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான திட்டமிடலை கொண்டு வராங்க? ஸோ பிரேசில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பொருளாதார திட்டமிடல், பொருளாதார சமூக வளர்ச்சிக்கான திட்டமிடல் வந்து மொத்தம் 4 மாதிரிகள்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. 4 மாதிரிகளா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுல முதல்ல ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா 1964 ஜனாதிபதி ஜோஸ் சார்னியின் தலைமை கீழே இந்த பொருளாதார தேசியவாதம் அப்படின்ற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. ஸோ பொருளாதார தேசியவாதம் அப்படின்னா எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொருளாதார தேசியவாதம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் எல்லா அமைப்புகளும் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும், அரசாங்கம் தான் எல்லா விதமான வளர்ச்சிகளுக்கான முடிவுகளையும் எடுக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு பொருளாதார தேசியவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 1990 இருந்து 92 வரைக்கும் ஜனாதிபதி பெர்னாண்டோ காலர் டி அவரோட தலைமை கீழே கொண்டு வரப்பட்ட புதிய சமூக தாராளமயமாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த தாராளமயமாக்கம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. இந்தியாலையுமே வந்துட்டு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தாராளமயமாக்கல். இந்த தாராளமயமாக்கலோட பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ தாராளமயமாக்கல் அப்படின்னா சில குறிப்பிட்ட துறைகள்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாட்டோடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அந்த துறைகளை மட்டும் அரசாங்கம் தன்னோட கையில வச்சுக்கிட்டு மற்ற
துறைகள்ல மற்ற முக்கியத்துவம் கம்மியா இருக்கக்கூடிய துறைகள்ல, அதாவது முக்கியத்துவம் கம்மியான தேசிய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் கம்மியா இருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி, அதாவது சேவை துறைகள், இதுல தனியாரோட பங்கு அதிகமாக்குறது தான் வந்துட்டு இந்த தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியாவில தாராளமயமாக்கல் கொள்கை 1991 கொண்டு வர, அதே மாதிரி அதே ஒரே காலகட்டத்துல தான் வந்துட்டு பிரேசிலையும் இந்த தாராளமயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்படுது. இங்க ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை மட்டும் அரசாங்கம் தன்னோட கையில வச்சுக்கிட்டு மற்ற தொழில் சார்ந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் சேவை துறையில இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் வந்துட்டு பிரைவேட்டுக்கு திறந்து விடுறாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனிஸ் வந்து தனியார் கம்பெனிகள் உள்ள வந்து தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா உள்ள கொண்டு வந்துக்கலாம், அங்க வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கும். ஸோ இந்த துறைகள் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள்ல மட்டும் அரசாங்கம் தன்னோட கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றதா இதுக்கு பின்னாடி இருக்க ஐடியா. அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஜனாதிபதி இதாமர் பிராங்கோவின் இவருக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சமூக தேசியவாதம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த சமூக தேசியவாதம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்ல ஒரு விஷயம் தான். இதுல ரொம்ப குருஷியலான செக்டார்ஸ் மட்டும் அரசாங்கம் தன்னோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து 1995 இருந்து 2002 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நவ தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதாவது தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னு பார்த்தோம். நவ தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னா இந்த முதலாளித்துவம் அப்படின்றத அதிக அளவுல செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. ஸோ அரசாங்கம் சேவைகளை கொடுக்கக்கூடிய அதாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு தனியார்கிட்டயே விடுறது தான் வந்து இந்த தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ சந்தையில ஒரு பொருளை முடிவு பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த சந்தைக்கே தான் இருக்கும். அந்த சந்தையில இருக்கக்கூடிய நபர்களே, அதாவது சந்தையில இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த கம்பெனிஸா இருக்கும். அந்த கம்பெனிஸ் இல்லாம அங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பொருளுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பொருளுக்கான அளிப்பு மார்க்கெட்ல எவ்வளவு இருக்கு, சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்களே அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிச்சுக்கும். அது போக போட்டி, சந்தையில இருக்கக்கூடிய போட்டி, நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு 2 to 3 விற்பனையாளர்களை நம்ம சந்தையில பார்க்க முடியும். அண்ட் ஒரு பொருளுக்கும் இந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் சந்தையில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த போட்டி, இந்த சந்தையில இருக்கக்கூடிய போட்டி அப்படின்றத அந்த பொருளோட விலையை வந்து பாதிக்கும். இப்ப நமக்கு முன்னாடி 4 விற்பனையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு, அந்த 4 பேர்கிட்டும் ஒரே மாதிரியான பொருளை விற்கிறாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட அந்த பொருளை வாங்குவோம் சந்தையில அப்படின்னா, யாரு நமக்கு ரொம்ப கம்மியான விலையில அந்த பொருளை விற்கிறாங்களோ அவங்க கிட்டதான் நம்ம அதை வாங்குவோம். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விலை அப்படின்றது இந்த போட்டியை தாண்டி வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு கன்சியூமரா பார்க்கும்போது, ஒரு நுகர்வோரா பார்க்கும்போது நமக்கு இந்த விலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்படிதான் இந்த சந்தை அப்படின்றது செயல்படுது. ஸோ இதே விஷயங்கள் தான் பிரேசிலியும் கொண்டு வராங்க. அடுத்து பிரேசிலிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திட்டமிடல் வந்து 2 செயல்முறைகள்ல இருக்கு. ஒன்று வந்து நம்ம வரைவு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டிராஃப்ட் பிளான். இன்னொன்று ஸ்கெலிட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிராஃப்ட் பிளான் அப்படின்றது என்னன்னா, ஒரு திட்டமிடல் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு திட்டத்தை நம்ம ரெடி பண்றதுக்கு முன்னாடி அந்த திட்டமிடலுக்கு தேவையான நம்பர்ஸ், டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட்டாஸை எடுக்கிறது தான் வந்து இந்த டிராஃப்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம அதாவது ஒரு திட்டமிடல் அப்படின்றது எப்பவுமே டேட்டா ட்ரிவன், அதாவது வந்துட்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னாலும் அதுல நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் கிட்ட அவங்கள பத்தின டேட்டா எவ்வளவு இருக்கு, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளானிங் போடும்போது அது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம எதிர்காலத்தை வந்து ரொம்ப 100% வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஒரு வருஷம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணணும்னு முடிவு பண்றோம் அப்படின்னா அது மட்டுமே தான் செலவாகும். அதை தாண்டி ₹1 கூட ஆகாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த கேப், அதாவது நம்ம எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் அண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த கேப் வந்து நம்மளால ரொம்ப ரொம்ப மினிமம் சின்ன கேப்பா வச்சிருக்க முடியும். அந்த சின்ன கேப்பா அரசாங்கத்தால சமாளிச்சிட முடியும். அதனாலதான் அது டேட்டா ட்ரிவன் பாலிசிஸை வந்து நம்ம நிறைய கொண்டு வரும். ஸோ இந்த டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணிக்கைகள், அந்த நம்பர்ஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்போது அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளானிங்கை போடும்போது அது ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகிறதுக்கான ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிராஃப்ட் பிளான் அப்படின்னு சொல்றோம். ஸ்கெலிட்டன் பிளான் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஆக்சுவல் ஃபார்ம் கொடுக்கறது வந்து இந்த ஸ்கெலிட்டன் பிளான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல தான். ஸோ நம்ம டேட்டாஸை எடுத்திருக்கோம், இந்த டேட்டாஸை வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த செயல் திட்டத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான வளங்கள் என்ன, எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரியான சிஸ்டமை நம்ம பயன்படுத்தணும், எந்த ஆஃபீஸை நம்ம யூஸ் பண்ணணும், இன்னும் இந்த திட்டத்தை எப்படி எஃபிஷியண்டா செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான செயல்முறைகள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் இந்த ஸ்கெலிட்டன் பிளான்ல தான் வந்துட்டு
முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஒரு முழுமையான செயல் திட்டத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பிரேசிலை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டமிடல் பட்ஜெட் மற்றும் மேலாண்மை அமைச்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு தான் பிரேசிலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பொருளாதார சமூக அரசியல் சார்ந்த முன்னேற்றங்களுக்கான திட்டங்களை வகுக்கிறது. அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரமும் இவங்களுக்கு தான் இருக்கு, அந்த கடமைகள் இவங்களுக்கு தான் இருக்கு. அந்த திட்டங்கள் செயல்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த திட்டங்கள் எந்த அளவுல செயல்படுத்தப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சரியான முறையில செயல்படுத்தப்பட்டிருக்கு, இந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி இன்னும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த திட்டமிடல் பட்ஜெட் மற்றும் மேலாண்மை அமைச்சகம் தான் வந்து பாத்துக்கிறாங்க. அடுத்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு திட்டமிடல் பொருளாதார அமைப்பு சார்ந்து போகும்போது நமக்கு இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்தியா எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யாவை பார்த்துதான். ரஷ்யால இருக்கக்கூடிய அந்த பொருளாதார திட்டமிடல் அமைப்பை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்தியாலையும் அந்த திட்டத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோம். ஸோ இங்க ரஷ்யாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு 90s முன்னாடி, அது உடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோவியத் ரஷ்யாவா இருந்தது. ஸோ 1921 வந்துட்டு அங்க இந்த கோஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு திட்ட கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்துட்டு பிளானிங் கமிஷன் அப்படின்ற அமைப்பு இருந்தது 2015 வரைக்கும். அதை நம்ம அங்கிருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு பிளானிங் கமிஷன் அங்கே இருந்தது, அது கோஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இது 1921 வந்து அங்க நிறுவுறாங்க. இந்த ரஷ்யாவோட திட்டமிடல் செயல்முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து நம்மளது முழுக்க வந்துட்டு ஸ்டேட் எக்கனாமி. ஸோ ஸ்டேட் எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய பொறுப்பு அப்படின்றது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அப்படின்றதான் இவங்களோட நம்பிக்கை. ஸோ அதோட பிரதான பொறுப்பு அப்படின்றது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு 5 திட்டங்களையும் வந்துட்டு இவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையும் அந்த நாட்டினுடைய சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கம் திட்டமிடலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த திட்டமிடல் அப்படின்னு வரும்போது 5 திட்டம் அப்படின்றது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம நாட்டிலையுமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த 5 திட்டங்கள் அப்படின்றது வந்து ரஷ்யா தான் கொண்டு வராங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கும் அந்த நாடு, அந்த பொருளாதாரம் எதை நோக்கி நகரணும், எந்த செக்டார்ஸுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த அளவுல அந்த வளர்ச்சி அப்படின்றது இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த 5 திட்டங்கள்ல அவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த திட்டமிடல் அப்படின்றதும் வந்துட்டு ரஷ்யன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அது ரஷ்யாவோட ரஷ்யன் அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படை கடமையா இருக்கு. ஒரு பொருளாதாரம் அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது அரசாங்கத்துடைய அடிப்படை கடமையா இருக்கும்போது திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த திட்டமிடலை சரியான முறையில செயல்படுத்த வேண்டிய கடமையும் அரசாங்கத்தை சேருது. அதே மாதிரி மக்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பிரிச்சு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்பும் வந்து அரசாங்கத்தை தான் செய்யுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டேட் ஓன்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ட்ரிவன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னமும் வந்து கம்யூனிசம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைம்ல இல்லை. ஸோ தனி சொத்துக்கள் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. அந்த சொத்துக்கள் எல்லாமே, அந்த வளங்கள் எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்தை சாரும். அந்த வளங்கள் எல்லாம் அந்த நாட்டுடைய மக்களுக்கு சரி பங்கா வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த ரஷ்யன் எக்கனாமி அப்படின்றது அந்த டைம்ல செயல்படுத்திட்டு இருக்கு. அந்த ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டமிடல் செயல்முறைகள் அப்படின்றது பல்வேறு நிலைகளை கொண்டிருக்கு. அதுல முதல் ஒன்று வந்து சோவியத் மாநில திட்டமிடல் குழு. ஸோ இந்த சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய வளர்ச்சிக்கான ஒட்டுமொத்த ஒரு திட்டமிடல் அமைப்பா வந்து இந்த சோவியத் மாநில திட்டமிடல் குழு அப்படின்றது செயல்படும். ஸோ ஒரு சோவியத் யூனியன்ல இருந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. அடுத்த திட்டமிடலின் பொருள் இருப்புகள். ஸோ இந்த பொருள் இருப்புகள் அப்படின்றது நம்ம மெட்டீரியல்ஸ் ரிசோர்சஸை வந்து மீன் பண்றோம். ஸோ ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த திட்டம் வகுக்கிறதுக்கு நமக்கு ஒரு செயல்முறை இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நமக்கு வளங்கள் தேவை. வளங்கள் இல்லாம நம்மளால ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அது வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இருக்கும். ஸோ செயல்படுத்த முடியாத ஒரு திட்டமை நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த திட்டத்துக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது. ஒரு திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்படணும். செயல்படுத்தப்படக்கூடிய வகையில அந்த திட்டத்தை நம்ம உருவாக்கணும். ஸோ ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வளங்கள் தேவை. அந்த வளங்கள் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வளங்கள் அப்படின்றது பொருட்களா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்லை மனித வளமா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஸோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான வளங்கள் எந்த அளவுக்கு அந்த நாட்டில் இருக்கு, அந்த வளங்களை எப்படி சரியான முறையில பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பொருள் இருப்புகள் குழு வந்து இவங்க பார்த்துப்பாங்க. அடுத்து தேசிய திட்டமிடலை
நிறுவுதல், ஒட்டுமொத்த தேசியத்துக்கான, அதாவது ரஷ்யா அப்படின்ற ஒட்டுமொத்த நாட்டுக்கான திட்டமிடலை வந்துட்டு இவங்க கவனிச்சுப்பாங்க. ஸோ மேல இருக்கிறது நம்ம சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளை பத்தின வளர்ச்சியை பேசணும். அடுத்து இங்க பேசுறது ரஷ்யாவுடைய தனிப்பட்ட வளர்ச்சி. அடுத்து நீண்ட காலத்துக்கு தேவையான ஒரு விஷன், அந்த நாடு வந்து எங்க போகணும், அடுத்த 15 வருஷம், அடுத்த 20 வருஷத்துல அந்த நாடு எந்த இடத்துல இருக்கணும், எந்த செக்டாரை வந்துட்டு அவங்களோட பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்கனாமிக்ஸ்ல. அதாவது எந்த ஒரு சக்தி வச்சு அந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரம் நகருது அப்படின்றதுதான் பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாடு எந்த ஒரு காரணியை பிரைம் மூவிங் ஃபோர்ஸா எடுத்துக்கும், எந்த ஒரு காரணியை வச்சு அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரம் நகர்த்தணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இவங்க பார்த்துப்பாங்க. அடுத்து மல்டி லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பல நிலை திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ இந்த மல்டி லெவல் பிளானிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு லெவலையும், ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாடு ஒரு தனிப்பட்ட அழகா மட்டும் எப்பவுமே இருக்காது. ஒரு சிங்கிள் யூனிட்டா அது எப்பவுமே செயல்படாது. ஒரு நாடு, அதுவும் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கும்போது அந்த நிலப்பரப்பை நிர்வாக வசதிக்காக நம்ம பல்வேறு குழுக்களா பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கும் வசதிக்காக. ஸோ இப்போ இந்தியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்க ஒன்றிய அரசு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே மாநில அரசு இருக்கு, மாநில அரசுக்கு கீழே நம்ம இந்த லோக்கல் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பாக்குறோம். நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கு, ஊராட்சி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பகுதிகளை வந்து நம்ம பல்வேறு பகுதிகளா, பல்வேறு அலகுகளா பிரிக்கிறோம். எதுக்காகனா நிர்வாக வசதிக்காக. இதே மாதிரி சிஸ்டம் ஒரு நாட்டிலையுமே இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யாலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அது கீழே ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலைகளுக்கான திட்டங்களையும் வந்துட்டு இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம மல்டி லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம ரஷ்யாவை பத்தி பார்த்துட்டு அடுத்து இந்தியா வரும்போது நம்மளால இந்தியாவோட திட்டமிடல் செயல்முறைகளை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 1950 பார்க்கும்போது நம்ம நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை நம்ம எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யால இருந்துதான். ஸோ ரஷ்யால வந்து கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. நம்ம அதை கம்யூனிசமை நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்யூனிசம்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கேபிட்டலிசம்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் எடுத்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அது சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிக்ஸ்டு எக்கனாமி வரும்போது இங்க அரசாங்கத்தினுடைய வேலைகள் அப்படின்றது அதிக அளவிலையும், அதே சமயம் தனியார் நிறுவனங்களோட பங்கும் இங்க இருக்க செஞ்சது. ஸோ கம்யூனிசம்ல பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க அரசாங்கம் மட்டுமே, முதலாளித்துவத்தை பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க தனியார்கள் மட்டுமே. ஆனா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அப்படின்னு நம்ம எடுக்காம இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் எடுத்து அதை பிளெண்ட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஸோ இங்க அதிக அளவுல துறைகள் வந்துட்டு அரசாங்கத்தினுடைய கைகள்ல இருக்கு. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட அளவுல தனியார் கம்பெனிகளையும் வந்து நம்ம உள்ள விட ஆரம்பிச்சோம். அவங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு கொண்டு வர சொன்னோம். அவங்கள வச்சு நம்ம வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும், பொருளாதார வளர்ச்சியும் அவங்களுக்கான ஒரு பங்கை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். இது எல்லாமே நான் சொல்றது பிஃபோர் 1990க்கு முன்னாடி வரைக்கும். 91க்கு அப்புறம் அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொள்கை முடிவுகள் அரசாங்கம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஸ்டேஜுக்கு நகருது. ஸோ இப்போ இந்தியாவோட திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம முன்னோக்கு திட்டமிடல், அதாவது லாங் டேர்ம்ல நம்ம என்ன மாதிரியான திட்டமிடலை கொண்டு வரோம். ஸோ இங்கேயுமே வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இது நம்ம எல்லாருமே படிச்சப்போ 12 5 திட்டங்கள் இருந்தது. 12 5 திட்டங்கள் 2017 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2015 வந்து இந்த பிளானிங் கமிஷனை நம்ம நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு ரிப்ளேஸ் பண்றோம். ஸோ பிளானிங் கமிஷனோட வேலைகள் அப்படின்றது 2015 முடியுது. 2015க்கு அப்புறம் பார்த்தோன்னா நித்தி ஆயோக்னு புதுசா ஒரு அமைப்பு உள்ள வருது. அந்த அமைப்பு ஒரு 3 ஆண்டு, 5 ஆண்டு, 7 ஆண்டு, 15 ஆண்டுகளுக்கான திட்டங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 4 டாக்குமெண்ட்ஸை கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸ், 3, 7, 15 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷனரி டாக்குமெண்ட்ஸ், ஆக்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதை அடிப்படையா வச்சுதான் அரசாங்கம் செயல்பட ஆரம்பிக்கும். அண்ட் இங்கேயும் இந்தியாவோட திட்டமிடல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்களே நம்ம சொல்லுவோம் 1960 70களில் பார்த்தோம் அப்படின்னாலுமே இங்க வந்துட்டு வலுவான மாநில அரசு அப்படின்றது இருக்குது. இந்த மாநில அரசு எல்லாத்தையுமே வந்துட்டு உருவாக்குனது அரசியலமைப்பு சட்டம் தான். அவங்களுக்கான பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஆனா ஒரு வளர்ச்சி சார்ந்து ஒரு திட்டமிடல் அப்படின்னு வரும்போது இங்க மாநிலங்களுக்கான பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் இருந்தது பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த பொருளாதார மேம்பாடு சார்ந்த திட்டங்களை யாரு வந்து செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா இந்த திட்டக்குழு, மத்திய திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவோம், பிளானிங் கமிஷன் அப்படின்ற இந்த அமைப்பு தான் இதை பண்ணிட்டு இருந்தது. இந்த பிளானிங் கமிஷன், இந்த மத்திய திட்டக்குழு அப்படின்றது யாரோட கட்டுப்பாட்டு கீழே இருந்தது அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருந்தது.
ஸோ இந்த ஒன்றிய அரசு தான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மாநிலங்களும் என்ன திட்டங்களை செய்யணும், எந்த அளவுல செய்யணும், எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த மத்திய திட்டக்குழு தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. திட்டமிடல்ல மாநில அரசுகளுக்கான பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல தான் இருந்தது. அவங்க நேரடியா அந்த திட்டமிடல்ல பங்கெடுக்க முடியாது. அவங்களோட கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த கருத்துக்களை மத்திய திட்டக்குழு எடுத்து செயல்படுத்துவாங்க. இல்ல அப்படின்னாலும் அவங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது நேரடியா பிரதமருடைய கட்டுப்பாட்டு கீழே செயல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை தான் 2015 வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணி நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. மாநில அரசுடைய பங்குகளை வந்து அதிகமாக்குறாங்க. மாநிலங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறாங்க. திட்டமிடல்ல, பொருளாதார திட்டமிடல்ல மாநில அரசுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாநிலங்களும் அவங்களுக்கான பொருளாதார திட்டமிடலை அவங்களே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருந்தா உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் இந்தியாவோட பொருளாதார திட்டமிடல் வந்து வளர ஆரம்பிக்குது. அடுத்து இந்த இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டுதல்களை உருவாக்குதல். ஸோ இது வந்து நம்ம ஒரு கைட்லைன்ஸை வந்து கிரியேட் பண்றோம். எந்த செக்டார்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குறோம். ஸோ இந்தியாவுமே பார்த்தோம் அப்படின்னா 1950s நம்மளோட அரசாங்கம் செயல்பட்டு இருக்கும்போது அப்போ முக்கியமான சில விஷயங்களை நம்ம முடிவு பண்ண வேண்டியது வரும். அப்ப என்ன முடிவு அப்படின்னா விவசாயமா இல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அக்ரிகல்ச்சர் வெர்சஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம எதை வந்து எடுக்க வேண்டியது இருக்கு, விவசாயமா தொழிற்சாலையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எதை வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான காரணியா முடிவு பண்ணணும், இந்த பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்துட்டு விவசாயத்தை தான் வந்துட்டு பிரைம் மூவிங் ஃபோர்ஸா, அதாவது முக்கிய காரணியா வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஏற்கனவே வளமான மண் நிறைய இருந்தது. அப்போ இருந்த மனித வளம் நிறைய பேருக்கு, அதாவது இங்க இருக்க நிறைய பேருக்கு வந்து விவசாயம் செய்ய தெரியும். ஸோ அவங்களுக்கு தனியா ட்ரைனிங்கோ இல்லை வந்துட்டு மற்ற மாதிரியான ரிசோர்ஸஸோ தேவையில்லை. ஏற்கனவே நிலம் இருக்கு, விவசாயம் செய்ய தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஈஸியா நம்ம விவசாயத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப இந்தியாவுமே, உலக நாடுகளுமே வந்து இந்தியா வந்து விவசாயம் சார்ந்த நகரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்ப இருந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயத்தை தவிர்த்துட்டு தொழிற்சாலை சைடு போக ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து இங்க ஹெவி இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ விவசாயத்துல இருக்கக்கூடிய அவுட்கம் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும், விளைச்சல் அதிகமாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாத்துக்குமே நமக்கு இண்டஸ்ட்ரி தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய வர ஆரம்பிக்கு. ஸோ அப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தொழிற்சாலை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கைட்லைன்ஸ், வழிகாட்டுதல்களை உருவாக்குதல் அப்படின்ற ஒரு அமைப்புல வரும். நம்ம எந்த செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், எந்த செக்டார்ல வந்துட்டு வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கணும், எந்த செக்டார்ல வளர்ச்சி அதிகமாக்கணும், அரசாங்கத்துடைய வருமானம் எந்த செக்டார்ல இருந்து நம்ம அதிகமாக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க முடிவு பண்ணுவோம். அடுத்து அணுகுமுறைகளை தயாரித்தல். ஸோ ஒரு செக்டார்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேவைத்துறை அப்படின்றது ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய துறை. ஸோ இந்த சேவைத்துறையை நோக்கி நம்ம நகரணும், சேவைத்துறையில இருக்கக்கூடிய வருமானத்தை அதிகமாக்கணும், சேவைத்துறையில வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா இதுக்கான அணுகுமுறைகள் என்ன, அதை நம்ம எப்படி செய்ய போறோம், எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்க போறோம், முதலீட்டுல எப்படி வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர போறோம், சேவைத்துறையில வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க போறோம் அப்படின்ற விஷயங்களை முடிவு பண்ணணும். ஸோ இப்போ இந்த சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா அது முழுக்க அந்த தனியார் கம்பெனி மட்டுமே செய்யக்கூடிய, அந்த தனியார் கம்பெனி மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அங்க அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படின்றதும் இருக்கும். ஏன்னா அது நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களா இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான அணுகுமுறைகளை வந்து அரசாங்கம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரைவு திட்டம், இந்த டிராஃப்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரைவு திட்டங்களை வந்துட்டு அணுகுமுறைகளை தயாரித்ததுக்கு அப்புறம் அதை அடிப்படையா வச்சு வரைவு திட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. இந்த வரைவு திட்டங்களையும் வந்துட்டு வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வரைவு திட்டங்களை வெளியிட்டது அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி அதுல என்ன மாதிரியான மாறுதல்கள் வந்து தேவைப்படுது, அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, எந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற விஷயங்களை பாக்குறாங்க. அதுக்கடுத்து அதை ஃபைனலைஸ் பண்றாங்க. அந்த டிராஃப்ட் பிளானை ஒரு ஃபைனல் பிளானா கொண்டு வராங்க. இதுதான் வந்து இறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி அதை ஃபைனலைஸ் பண்றாங்க. மாநில அரசுகளுக்கும் அவங்களோட வியூஸ் என்ன, அவங்களோட நிதிநிலையை வந்து இந்த திட்டம் எப்படி பாதிக்குது, எப்படி வந்து அவங்களுக்கு இன்னும் நிதிநிலையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறாங்க. ஸோ இப்படி எல்லாம் இன்புட்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை வந்து இறுதி பண்ணிட்டு இதுதான் ஃபைனல் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதுக்கு அடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம அமலாக்க கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு பிளான் அப்படின்றது எப்பவுமே எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையில் அது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அது எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா செயல்படுத்தப்படாத ஒரு திட்டமோ இல்லை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு திட்டமோ வந்துட்டு பயனற்ற ஒரு திட்டம்.
ஸோ திட்டம் அப்படின்னாலே அது செயல்படுத்தப்படணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இங்க திட்டம் வந்து அமலாக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தினதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு சில விஷயங்கள் முக்கியமா இருக்கு. என்ன அப்படின்னா மதிப்பீடு. ஸோ மதிப்பீடு அப்படின்றது ஒரு திட்டமா நம்ம உருவாக்கிட்டோம். அந்த திட்டமா வந்து நம்ம இறுதி செஞ்சுட்டோம். அதுல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறோம். செயல்படுத்தினதோட அங்க வேலை முடியல. ஸோ செயல்படுத்தும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? நம்ம என்னதான் ஒரு திட்டத்தை வந்து பேப்பர்ல எழுதும்போது ரொம்ப ரொம்ப சரியான முறையில ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் வந்துட்டு சரி செஞ்சு நம்ம அந்த திட்டத்தை எழுதியிருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது செயல்முறைகள்ல நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த ஒரு பாலிசியுமே வந்து பாலிசி ஃபார்முலேட் பண்ணும்போது அந்த திட்டத்தை எழுதும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நடைமுறையில செயல்படுத்தும் போது மக்களுக்கிட்ட அந்த திட்டத்தை கொண்டு போய் செயல்படுத்தும் போது நம்ம எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடும். ஸோ இந்த எதிர்பார்க்காம நம்ம யோசிக்கவே இல்லாத அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி வந்து அணுகிறோம், அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி வந்து சரி செய்யறோம், அந்த பிரச்சனைகளையும் தாண்டி அந்த திட்டத்தை நம்ம மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றது எல்லாமே தான் செயல்பாடுகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் இந்த மதிப்பீடுல நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மதிப்பீடு எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தும் போது செயல்முறைகள்ல வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அடுத்த ஒரு திட்டம் நம்ம உருவாக்கும் போது இந்த மதிப்பீடுல நம்ம என்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோமோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அப்ப இன்னொரு அடுத்த ஒரு பாலிசி நம்ம உருவாக்கும் போது இந்த பிரச்சனைகளை நம்ம மைண்ட்ல வச்சுதான் அந்த பாலிசியை உருவாக்கும். அப்போ நடைமுறையில வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே சரி செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நமக்கு அங்க கிடைக்கும். இதை நம்ம மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு எவாலுவேஷன் ஸ்டேஜ். இது எல்லாமே வந்து திட்டமிடல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து சைனா. ஸோ சைனாவுமே வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சைனாவோட அரசியல் அமைப்பு பொருளாதார அமைப்புகள் பத்தி நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புகள்ல வந்து பார்த்திருக்கோம் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க சீனாவோட திட்டமிடல் செயல்முறையை பொறுத்த வரைக்கும் இங்க நிர்வாக குழுக்கள் அடிப்படையில தான் வந்துட்டு இங்க இருக்க திட்டமிடல் செயல்முறை வந்து இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒரு திட்டமிடலை வந்துட்டு செய்ய முடியாது. அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ சீனால என்ன மாதிரியான திட்டமிடல் செயல்முறையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா இங்க தேசிய திட்டங்கள், மாகாண திட்டங்கள், உள்ளூர் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி 3 நிலைகள்ல அவங்களோட திட்டமிடல் செயல்முறைகளை அவங்க பண்றாங்க. ஸோ நேஷனல் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேசிய திட்டங்கள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார சமூக அரசியல் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை இந்த இடத்துல அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு மாகாணம், சீனா வந்து பல்வேறு மாகாணங்களா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். இந்த இடங்கள்ல இந்த ஒரு மாகாண நிலத்துக்கு தேவையான வளர்ச்சி என்ன, இது ஒரு ப்ரொவின்சியஸ்க்கும் தேவையான வளர்ச்சிகள் என்ன, வளர்ச்சி திட்டங்கள் என்ன அப்படின்றத இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. அடுத்து உள்ளூர் அமைப்புகள். ஸோ இங்க நம்ம இந்தியாவில சொல்ற மாதிரி நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கேயும் உள்ளூர் அமைப்புகள் இருக்கு. இந்த ஒரு உள்ளூர் அமைப்புகளுக்கு தேவையான வளர்ச்சி என்ன, அந்த வளர்ச்சியை அடையிறதுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வந்துட்டு மானிட்டர் பண்றதுக்காக தான் தேசிய வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த ஆணையம் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்காங்க சைனால 1953. இந்த அமைப்பு தான் வந்துட்டு சீனாவோட இந்த ஒட்டுமொத்த திட்டமிடல் மற்றும் செயல்பாடுகள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு மேற்பார்வை செய்யுது. அடுத்து தென்னாப்பிரிக்கா. ஸோ தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப் ஹிஸ்டரி இருக்கு பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்க 2010 தான் வந்துட்டு இந்த தேசிய திட்டமிடல் ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பையே உருவாக்குறாங்க 2010. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த தென் அமெரிக்கா நாடு வந்துட்டு திட்டமிடல ரொம்ப தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அந்த ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன விஷயம் தான், ரிசோர்ஸ் ஆர் லிமிடெட், நீட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு கட்டாயம். அது வளங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு, குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. ஆனால் தேவைகள் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி அப்படின்றது மற்ற நாடுகளை விடவும் ரொம்ப குறுகிய காலத்துல, இந்த ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம், குறுகிய காலத்துல அந்த வளர்ச்சி அப்படின்றத அடைய வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்படிதான் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால வருது. அந்த சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேசிய வளர்ச்சி திட்டம், நேஷனல் டெவலப்மெண்ட் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. ஸோ இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் பிளானிங், தேசிய வளர்ச்சி திட்டத்தை வந்துட்டு உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த தேசிய திட்டமிடல் ஆணையம் அப்படின்றது தான். இதுல இந்த ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்கா, இந்த தென் அமெரிக்கா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்த அனைத்து திட்டங்களையும் வந்துட்டு இவங்க இந்த ஒரு பிளானிங்லயும் வந்துட்டு வகுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ திட்டமிடலுக்கு அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது பட்ஜெட் மற்றும் தணிக்கை. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்றது. அடுத்து தணிக்கை அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தணிக்கை அப்படின்னா ஒரு அரசாங்கம் முந்தைய ஆண்டுல செஞ்சிருக்கக்கூடிய அவங்களோட வரவு செலவுகள் கணக்கை வந்துட்டு தணிக்கை செய்யறது, அதை வந்துட்டு எக்ஸாமின் பண்றது. அவங்க வரவு செலவுகள் வந்து எந்த அளவு சரியா நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸாமின் பண்றதா நம்ம தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்ஜெட் மற்றும் தணிக்கை அப்படின்றதும் ஒரு நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட் நிதிநிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு நாடு அவங்களுக்கான ஒட்டுமொத்த செலவுகள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான ஒட்டுமொத்த வருமானங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு காரணமும் நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான். தேவைகள் அதிகமா இருக்கு, வளங்கள் கம்மியா இருக்கு. அப்போ எல்லா தேவைகளையும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியாதுன்றதுக்காக நம்ம எதுவுமே செய்யாம இருந்துட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவைகளை வந்துட்டு பல்வேறு படிநிலைகள்ல பிரிக்க ஆரம்பிக்கும். ப்ரியாரிட்டைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரியாரிட்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு 50 செலவுகள் இருக்கு அப்படின்னா, ஆனா நம்ம கிட்ட இருக்க வளங்களை வச்சு நம்மளால ஒரு 20 செலவுகளை தான் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம 50யுமே செய்யாம விட்டுற மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 50 செலவுகள்ல அதி முக்கியத்துவம் வாய்ந்த செலவுகள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். இம்மீடியட்டா உடனே செய்யக்கூடிய செலவு என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த 20 செலவுகளை நம்ம முதல்ல இருக்கக்கூடிய வளங்களை வச்சு செஞ்சோம். ஸோ இது ப்ரியாரிட்டைசிங் அவர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம டெய்லி லைஃப்லயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதே தான் அரசாங்கமும் ஒரு நிதிநிலை அறிக்கையிலையும் வந்து செய்யறாங்க. ஸோ எந்த துறைகள்ல வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, எந்த மக்களுக்கான ஸ்கீம்ஸை நம்ம முதல்ல கொண்டு வர வேண்டியது இருக்கு, என்ன நலத்திட்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நிதிநிலையா வரும். அது போக அவங்களுடைய வரி கொள்கை, அரசாங்கம் வந்துட்டு யாருக்கான வரியை வந்துட்டு முக்கியத்துவமா பாக்குறாங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய வரி கொள்கையை வச்சு அந்த அரசாங்கம் யாருக்காக செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு அரசாங்கம் வந்துட்டு பொதுமக்களுக்கான வரியை குறைச்சிருக்காங்க, பெரும் முதலாளிகளுக்கான பெரும் பணக்காரர்களுக்கான வரியை வந்து அதிகமாக்கி இருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப காமனா அது என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா அந்த அரசாங்கம் வந்து பொதுமக்களுடைய, அதாவது பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்க மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்காக செயல்படுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதுவே ஒரு அரசாங்கம் வந்துட்டு பெரும் முதலாளிகளுக்கான வரியை குறைச்சிட்டு பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த மறைமுக வரியை தான் வந்துட்டு அதிகமா நம்பி இருக்காங்க, பொதுமக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் டாக்ஸ், இதுல இருந்து தான் அதிக வரி வருது, இதுதான் அவங்க அதிகமாக்குறாங்க அப்படின்னா அப்ப அவங்க யாருக்காக செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 2 வரி கொள்கைகள் அப்படின்றது எல்லா நாடுகளையும், பிரிக்ஸ் மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அந்த நாடுடைய வரி கொள்கையை வச்சு நம்ம அந்த நாட்டுடைய அரசாங்கம் யாருக்கு செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இங்க பட்ஜெட் அப்படின்றது ஏன் தேவை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பட்ஜெட் அப்படின்னா என்ன? ஸோ சிம்பிளா இந்த பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண்டும் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அப்படின்றது, அதுல முக்கியமா அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 3 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல். இதுல இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை உருவாக்குறது யார் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஸோ இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருடமும் அடுத்த ஓராண்டு அந்த அரசாங்கம் செய்யவிருக்க செலவுகள் என்னென்ன செலவுகளை அவங்க செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும், அடுத்த ஓராண்டு அந்த அரசாங்கம் எவ்வளவு வருமானங்கள் எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன வழிகள்ல இருந்து வருமானங்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுடைய நாடாளுமன்றத்துல சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ரொம்ப ஈஸியா நம்ம நிதிநிலை அறிக்கைன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல இந்த நிதிநிலை அறிக்கைக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க அடுத்த ஓராண்டு எவ்வளவு செலவுகளை செய்ய திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றதும், அடுத்த ஓராண்டு அந்த அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்றதையும் அந்த நிதிநிலை அறிக்கையில இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்றது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் திட்டமிடப்படும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு அப்படின்னு பார்த்தா உலகம் முழுக்கவே எல்லா நாடுகளையும் பரவலா பயன்படுத்தப்படக்கூடிய அந்த கால அளவு அப்படின்றது ஓராண்டு. ஸோ ஒரு நிதிநிலை அறிக்கையுடைய கால அளவு அப்படின்றது ஓராண்டு. இப்போ இந்த அக்டோபர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நிதியாண்டுக்கான 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் உருவாக்கக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த அக்டோபர், இந்தியாவை நான் சொல்றேன். ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றது 2024 இருந்து 25, அதாவது ஓராண்டுக்கான ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் ஓராண்டு கால அளவுக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட் அப்படின்றது செயல்படும். ஸோ இந்த பட்ஜெட்டோட கால அளவு அப்படின்றது ஓராண்டு. ஏன் இந்த ஓராண்டு? எல்லா நாடுகளும் ஏன் ஓராண்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஓராண்டு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனா நம்ம ஒரு திட்டத்தை செயல்முறையில கொண்டு வரும்போது இந்த பட்ஜெட்டை உருவாக்குறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கும் வேறுபடும். ஆனா பொதுவா நம்ம சொன்னோம் அப்படின்னா 4 இருந்து 5 மாதங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை உருவாக்குறதுக்கு செலவாகும். ஏன்னா பல்வேறு
காரணிகளை வந்துட்டு அவங்க கணக்குல எடுத்துக்க வேண்டியது வரும். பல்வேறு துறைகள், பல்வேறு செலவுகளை பத்தி அவங்களோட செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களை வந்து வகுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். பல்வேறு செலவுகளுக்கான நிதிகளை திரட்ட வேண்டிய கட்டாயமும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளானிங்க்கு மட்டுமே, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக் பிளானிங்க்கு மட்டுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 months எடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் 6 months கூட ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது டிஃபர் ஆகும் ஒரு வருஷம். ஸோ இப்படி எடுத்துக்கும் போது ஓராண்டுக்கு கீழே இருந்தா இந்த பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ், இந்த நிதிநிலை அறிக்கையை உருவாக்குறதுக்கான நேரமே வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கான முக்கியத்துவம் அந்த இடத்துல இல்லாம போயிடும். அதனால ஓராண்டுக்கு கீழே நம்ம வைக்க முடியாது. ஓராண்டுக்கு மேல வைக்கும் போதும் நம்ம அந்த செயல்பாடுகளை ரொம்ப எஃபிஷியன்டான, சிறந்த முறையில செயல்படுத்த முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ரெண்டுத்துக்கும் நடுவுல மிட் டேர்மா தான் நம்ம இந்த 1 year அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்கோம். இந்த 1 year அப்படின்றது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிதி அப்படின்றது ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கௌட்டில்யா சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நிதி அப்படின்றது ஒரு அரசாங்கத்தினுடைய ரத்தம். எப்படி வந்து ஒரு மனுஷ உடம்பு வந்து செயல்படுறதுக்கு இந்த ரத்தம் அப்படின்றது ஒரு உறுப்புக்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அரசாங்கம் செயல்படுறதுக்கும் இந்த நிதி அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதிக்கும் போகணும். ஸோ இந்த நிதி அப்படின்றது ஒரு பகுதிக்கும் சரியா போகல அப்படின்னா அரசாங்கம் செயல்படாது. ஸோ இதுதான் வந்து நிதியோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த நிதி அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்ட அளவுல இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம இங்க இந்த நிதிநிலை அறிக்கை, இந்த பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரோம். ஸோ இந்த பட்ஜெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த அரசாங்க வரவு செலவு திட்டம் வந்து வரவு செலவு திட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வரவு செலவு திட்டம் நம்ம எதை வச்சு பண்றோம் அப்படின்னா, பொது வளங்கள் தான். பொது வளங்கள் அப்படின்னா நம்ம பப்ளிக் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அரசாங்கத்துக்கான நிதி எங்க இருந்து வருது அப்படின்னா, மொத்தம் ஒரு 2 ஆதாரங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை சொல்லுவோம். ஸோ டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னா அவங்களுக்கான வரி வருவாய், மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாய் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி பார்த்தோம் அப்படின்னா நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். வரி அல்லாத வருமானங்கள், அரசாங்கத்துக்கு வெளியில கொடுத்திருக்கக்கூடிய கடனா இருக்கலாம், அந்த கடன் மேல வரக்கூடிய வட்டியா இருக்கலாம், அரசாங்க நிறுவனங்கள்ல இருந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய லாபங்களா இருக்கலாம். இது எல்லாமே நான் டாக்ஸ் ரெவென்யூல வந்து சேரும். ஸோ ஒரு அரசாங்கம் 2 வருவாய்களை நம்பி இருக்கு, டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வருமானம் என்ன அப்படின்னா வரியை நம்பிதான் வந்துட்டு ஒரு அரசாங்கம் செயல்படும். ஸோ இந்த வரியிலையும் 2 வகை இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வகை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு அரசாங்கம் வந்து நேரடி வரியை தான் அதிக அளவு நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதார ஐடியா வந்து இருக்கு. பட் இங்க பெரும்பாலான அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக வரியை தான் வந்துட்டு அதிக அளவு நம்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது, நம்ம ஒரு பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு இங்க வரும்போது, ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கைன்னு வரும்போது, நம்ம இங்க யாருடைய பணத்தை பயன்படுத்த போறோம் அப்படின்னா மக்களுடைய பணத்தை நம்ம பயன்படுத்த போறோம். மக்கள் கிட்ட இருந்து அரசாங்கம் வாங்கியிருக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்து நமக்கு இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அண்ட் இதே காரணத்துக்காக தான் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த நிதிநிலை அறிக்கை, அந்த பட்ஜெட்டை வந்து உருவாக்குனாலும் அந்த பட்ஜெட்டை எங்க பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட்டை எனாக்ட்மெண்ட் ஆர் பாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற கீழே இருக்க லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம், கீழவை. இந்த லோக்சபாக்கு தான் வந்துட்டு அந்த அதிகாரம் அப்படின்றது இருக்கும். இதே மாதிரி ஒரு நாட்டிலையும் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும், பிரேசிலா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பைகேமரல் லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் கீழவை, அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த அவைக்கு தான் வந்துட்டு அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கும். எதுக்காக நாடாளுமன்றத்துக்கு அந்த பட்ஜெட் போகணும், எதுக்காக இந்த கீழவையில் இருக்க உறுப்பினர்களுக்கு அதிக அளவில் அங்கே அதிகாரங்கள் கொடுக்கப்படணும், அது ஏன் இந்த நாடாளுமன்றம் அதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நம்ம சொன்ன விஷயம் இந்த பட்ஜெட்டுக்கான பணம் அப்படின்றது, அதாவது அடுத்த ஓராண்டு அவங்க அந்த செலவுகளை செய்யறதுக்கு அவங்க கேட்கிற பணம் அப்படின்றது யாரோட பணம் அப்படின்னா மக்களுடைய பணம். அண்ட் மக்களுடைய பணத்தை பயன்படுத்துறதுக்கு மக்கள் தான் வந்து அனுமதி கொடுக்கணும். அண்ட் மக்கள் அனுமதி எங்க கொடுப்பாங்க அப்படின்னா மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அந்த அவையில். ஸோ மக்களுடைய சார்பா மக்கள் பணத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிநிதிகள் தான் வந்துட்டு அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்றாங்க. அண்ட் இந்த பட்ஜெட் ஒன்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு அந்த அடுத்த ஓராண்டு அந்த வேலைகளை செய்யறதுக்கான பணம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மக்கள் பணம் அப்படின்றதுனால மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கீழே அதை கொண்டு வரும். இந்த பட்ஜெட் நமக்கு இன்னொரு எதுக்காக பொருந்தது,
பணம் நம்ம முடிவு பண்றதுக்காக தான், செலவுகளை முடிவு பண்றதுக்காக தான் அப்படின்றது மட்டும் தாண்டி, அடுத்த ஓராண்டு இந்த நாடு என்ன துறைகள்ல வளர்ச்சியை பார்த்திருக்கணும், என்னென்ன வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த அடுத்த ஓராண்டுக்கான இந்த அரசாங்கத்தினுடைய விஷன் என்ன, இந்த அரசாங்கம் என்ன வளர்ச்சிகளை அடையணும்னு நினைக்கிறாங்க, இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டமிடலை கொண்டு வராங்க அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம இந்த பட்ஜெட்ல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இதுக்காக மட்டும்தானா, ஒரு நிதிநிலை அறிக்கை அது மட்டும் தானா, மக்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இருந்து நிறைய பயன்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் அடுத்த ஓராண்டு நாங்க இந்த செயல்பாடுகள், இந்த செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க பண்ண போறோம், அதுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் வந்து நாங்க ஒதுக்கீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஓராண்டு முடிவுல அந்த அரசாங்கம் அதை செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம கவனிக்க முடியும். அந்த ஓராண்டு முடியும் போது அரசாங்கம் என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருந்தாங்களோ அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த அரசாங்கம் ரொம்ப திறமையான முறையில, சரியான முறையில செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களால புரிஞ்சுக்க முடியும். இதுவே ஓராண்டுக்கு முன்னாடி நாங்க எதை வந்து செஞ்சு முடிப்போம்னு சொன்னாங்களோ அது அந்த ஓராண்டு முடியும் போது அடைய முடியல, அவங்களால அந்த செலவுகளை சரியா செய்யல, அந்த திட்டங்களை ஒழுங்கான முறையில வந்து அவங்க செயல்படுத்தலை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அப்ப அந்த அரசாங்கம் சரியான முறையில செயல்படலை அப்படின்றது அர்த்தம். அந்த கவர்மெண்ட் பிகம் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த அரசாங்கம் சரியான முறையில செயல்படலை. இது எல்லாத்தையுமே மக்கள் இந்த பட்ஜெட்ல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இந்த பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், பட்ஜெட்ல இருக்க பிரின்சிபல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒரு காமன் மேனுக்கு, ஒரு சக மனிதனுக்கு புரியக்கூடிய, ஒரு சாதாரண நபருக்கு புரியக்கூடிய வகையில ரொம்ப எளிமையான முறையில வந்து அந்த பட்ஜெட்டை எழுதணும் அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கான பிரின்சிபல்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த பட்ஜெட்டை நம்ம யாருக்காக எழுதுறோம் அப்படின்னா அந்த மக்களுக்காக, அந்த மக்களுக்கு அந்த பட்ஜெட் அப்படின்றது புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது எல்லாமே பட்ஜெட்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து தணிக்கை. தணிக்கையை பொறுத்த வரைக்கும், இந்த தணிக்கை ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம அரசாங்கம் வந்து முக்கியமா அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க நாடாளுமன்றத்துல இருந்து பணம் வாங்கியிருக்காங்க, அதாவது மக்களுடைய பணத்தை வாங்கியிருக்காங்க. அடுத்த ஓராண்டு நாங்க இந்த செலவுகள் எல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத காட்டி அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கியும் நம்ம ஒரு செலவு செய்யறோம் அப்படின்னா அந்த செலவு செஞ்சதுக்கான பதில நம்ம யார்கிட்ட இருந்து பணம் வாங்கணுமோ அவங்களுக்கு சொல்லணும். அப்ப இந்த இடத்துல அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது, அதாவது எக்ஸிகியூட்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது, எக்ஸிகியூட்டிவ்ஸ் பீப்புள் கிட்ட இருந்து, மக்கள் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. செலவு பண்ணது சரியான முறையில செலவு படுத்திருக்காங்களா இல்லையா, இந்த செலவுகள் மிக சரியான முறையில நடந்திருக்கா, எங்கேயாவது ஊழல் நடந்திருக்கா, இல்ல பணம் வந்து எங்கேயாவது விரயமாயிருக்கா, அதாவது 10 ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல 12 ரூபாய் 15 ரூபாய் செலவாயிருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பணம் மக்களோட பணம். ஸோ அரசாங்கம் அடுத்த ஒரு வருஷத்துக்கான செலவுகள் கேட்கும் போது மக்கள் அவங்களோட பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணம் சரியான முறையில செலவு பண்ணப்பட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரம் மக்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் முடியும் போதும் அந்த ஒரு வருஷத்துக்கான அரசாங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை வந்து தணிக்கை செய்வாங்க. எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆடிட்டிங். ஸோ இங்க இப்ப இந்தியாவை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள்ல நம்ம இந்தியாவை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இங்க சிஏஜி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு தான் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த வரவு செலவுகள் கணக்கை வந்து தணிக்கை செய்யும். இதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் இந்த தணிக்கை அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த தணிக்கை அமைப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா, நிதிநிலை அறிக்கையில அரசாங்கம் சொல்லி வாங்கியிருக்க அந்த பணத்தை அந்த செலவுகளுக்கு தான் பயன்படுத்தி இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஆனா அந்த வரவு செலவு கணக்கு அப்படின்றது, அந்த கணக்குகள், அரசாங்கத்தினுடைய கணக்குகள் வந்து சரியான முறையில பராமரிக்கப்பட்டிருக்கா, அதுல இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே சரியான முறையில இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை பார்ப்பாங்க. அண்ட் ஒரு நாடுமே வந்து தணிக்கையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வகையான தணிக்கையை வந்து செய்வாங்க. ஸோ முதல் தணிக்கை வந்து ஒதுக்கீட்டு தணிக்கை, அப்ராப்ரியேஷன் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒதுக்கீடு தணிக்கை அப்படின்னா, ஒரு அரசாங்கம் நாடாளுமன்றத்துல இந்த பட்ஜெட்ல வந்து நிதிநிலை அறிக்கையில ஒரு செலவு வந்து கேட்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு நாங்க இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம், ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுதான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்குன்னு கேட்டு வாங்கின பணத்தை அந்த திட்டத்துக்கு தான் அவங்க செயல்படுத்தினாங்களா, அந்த திட்டத்துக்கு தான் செலவு பண்ணாங்களா, அந்த திட்டத்துக்குன்னு வாங்கிட்டு அந்த பணத்தை வேற எதுக்காவது செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எவாலுவேட் பண்றது தான் வந்துட்டு இந்த ஒதுக்கீடு தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம், அப்ராப்ரியேஷன் ஆடிட். ஸோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வாங்கின பணத்தை அந்த காரணத்துக்காக மட்டும்தான் அரசாங்கம்
செலவு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக வாங்கிட்டு அதை வேற ஒரு காரணங்களுக்காக செலவு செய்ய முடியாது. 2வது பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்குமுறை தணிக்கை. இந்த ஒழுங்குமுறை தணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவு செய்யும் போது அந்த செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு நபர், ஒரு ஆஃபீஸா இருக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கலாம், அவங்க ஒரு குறிப்பிட்ட செலவுக்குன்னு வாங்கிட்டு நம்ம இந்த ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அவங்க சரியான முறையில் அந்த பணத்தை செயல்படுத்தி இருந்தாலும், அந்த அந்த பர்பஸ்க்கு தான் அவங்க செயல்படுத்தி இருந்தாலும், அரசாங்கத்தினுடைய அனைத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒழுங்குமுறைகளை வந்துட்டு அவங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஒழுங்குமுறை தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு செலவு பண்றோம், அந்த செலவு அரசாங்கத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்றது. அடுத்து தனியுரிமை தணிக்கை. ஸோ இந்த தனியுரிமை தணிக்கையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அந்த பணத்தை எதுக்காக வாங்கியிருக்கோமோ அதுக்காக தான் செலவு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனா அந்த செலவு அப்படின்றது நமக்கு இர்ரேஷனலா தோணும். அதாவது வந்து அந்த செலவு வந்து இது இன்னும் கம்மியா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அங்க எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. நம்ம சரியான பணத்தை சரியான திட்டத்துக்கு தான் பயன்படுத்தியிருப்போம். ஆனா நமக்கு அந்த செலவை 10 ரூபாயிலேயே முடிச்சிருக்க முடியும். ஆனா நம்ம அந்த இடத்துல 12 ரூபாய் செலவு பண்ணிருப்போம். அதாவது அதிக பணம் வந்து விரயமாயிருக்கும். ஸோ ஐடியாலஜிக்கலா பார்க்கும்போது அந்த விஷயம் சரியா தப்பா, அன்எத்திக்கலா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 1 ரூபாய் அதிகமா செலவு பண்ணா கூட அது தப்பு தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமா தணிக்கையை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். ஏன் அப்படின்னா அந்த பணம் அரசாங்கத்தினுடைய பணம் கிடையாது, அந்த பணம் மக்களுடைய பணம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஆடிட்டிங்னு சொல்றோம் இல்லையா, இந்த சிஸ்டம் கீழே பார்ப்பாங்க. அந்த செலவு சட்டப்படி சரியா இருக்கலாம், ஆனா நியாயப்படி அதாவது எத்திக்கலா பார்க்கும்போது அந்த செலவு சரியா தப்பா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்து செயல்திறன் தணிக்கை. ஸோ இந்த செயல்திறன் தணிக்கை அப்படின்னு வரும்போது அந்த செலவு எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மேல இருக்க 3 கிரைட்டீரியா வந்து ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வந்து சரியான திட்டத்துக்கு தான் அந்த பணத்தை செயல்படுத்திருக்கோம், நம்ம எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லையும் இன்வால்வ் ஆகல, சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த செலவை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நம்ம எத்திக்கலாவும் நம்ம பண்ண செலவு கரெக்ட். ஆனா அந்த திட்டத்துக்கு நம்ம செலவு பண்ண பணத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து இன்எஃபிஷியண்டா பண்ணியிருக்கோம். அதாவது 10 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், ஆனா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் வந்து நமக்கு சரியான அளவுல கிடைக்கல. அவுட்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து அந்த பணம் முழுசா போய் சேரல. பெனிஃபிஷியரியோட நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. 100 பேருக்கு போக வேண்டிய பணம் 80 பேருக்கு தான் போயிருக்கு. அதுக்கே எல்லா பணமும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் வரிசையும் செயல்திறன் தணிக்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டிங் அப்படின்றதும் ஒரு அரசாங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு மற்ற எந்த விதத்திலையும் வந்துட்டு அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதான் நம்ம வாங்கியிருக்க பணத்தை சரியான முறையில சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவுட்கம் பேஸ்ல பார்க்கும்போது அங்க பணம் வீணாயிருக்கும். ஸோ இந்த வீணான பணம் யாரோடையது அப்படின்னா அகைன் வந்து அது நம்ம மக்களுடைய பணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டிங் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த தணிக்கை அமைப்புகளை பொறுத்திருக்கு. ஸோ இந்த தணிக்கை அப்படின்னு பார்த்தா அந்த 4 வகை தணிக்கைகளும் வந்துட்டு இந்த பிரிக்ஸோடைய 5 நாடுகள்லையும் வந்துட்டு செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த வகுப்புல நம்ம மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இருக்கக்கூடிய பிளானிங் சிஸ்டம், அவங்க என்ன மாதிரியான பிளானிங் வந்து பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். பிரேசில், ரஷ்யா, சைனா, இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகள்லையும் பிளானிங் எப்படி செய்யறாங்க, அந்த பிளானிங் செய்யறதுக்கான காரணங்கள் என்ன, ஒரு நாடும் எந்த பின்புலத்துல வந்துட்டு இந்த பிளானிங்கை வந்து செய்யறாங்க, அதுக்கான அமைப்புகள் என்ன மாதிரியான திட்டங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் வந்து எதுக்காக தேவை, அந்த பட்ஜெட்டை வந்து எப்படி உருவாக்குறாங்க, ஒரு நாடும் வந்து எப்படி அதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் என்ன, அண்ட் பட்ஜெட்டை செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து தணிக்கை. ஸோ தணிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். தணிக்கை அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பொறுப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி தான் வந்து இந்த தணிக்கை அப்படின்றது. அந்த தணிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் பிகம்ஸ் இர்ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பணத்துக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த தணிக்கை அப்படின்றது தான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அவங்களோட பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம் இது ரெண்டுத்தையும் அவங்க பொறுப்பா செய்ய வைக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த தணிக்கை தான். ஸோ இந்த தணிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய திட்டமிடல் மற்றும் இந்த நிதிநிலை அறிக்கை இது ரெண்டுமே வந்துட்டு இன்எஃபிஷியன்டான முறையில இருக்கும். ஸோ அந்த தணிக்கை அமைப்பு அப்படின்றதும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தணிக்கை முறைகள் மற்றும் தணிக்கை அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஸோ இதோட இந்த பிரிக்ஸ் பத்தின பிளானிங், பட்ஜெட்டிங் அண்ட் ஆடிட்டிங் சிஸ்டம்கான வகுப்பு முடியுது. நன்றி.